வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு சித்திரன்னம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்றதுக்கு ரொம்ப ஈஸியான, ஒரு டேஸ்டியான, அதே டைம்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மல்லி இலை ஒரு 3 பச்சை மிளகாய், மல்லி எல்லாம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துடுங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய். தாளிப்புக்காக ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய், ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். மசாலாவெல்லாம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருவோம். ஆயில் விட்டுடுங்க. நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன். நீங்கள் தனி எண்ணெயாச்சும் இல்லைன்னா கொஞ்சம் கீ கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பெருங்காயம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இதை தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதை கொட்டிடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதை விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். அரைச்சி எடுத்த தேங்காய் விழுது, தேங்காய் மல்லித்தழை, இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகட்டும். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கும் சேர்த்தே போட்டுருங்க. மசாலா, சாப்பாடு ரெண்டுக்கும் சேர்த்து உப்பு. இப்போ இதோட ரைஸை கொட்டிடலாம். ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு லெமன்,